நான் வணங்கும் விநாயகரின் அருளைக் கொண்டு என் 2வது குறும்படத்தை நான் அவர் அருளோடு சமர்ப்பிக்கிறேன். நான் சமர்ப்பித்த முதல் குறும்படம் நல்லா இல்லாவிட்டாலும் நன்றென்று கூறி என்னை ஊக்குவித்த என் நண்பர்களுக்கு முதற்க நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இதுபோல் என்னை மென்மேலும் ஊக்குவித்து என்னை வெற்றி பெற செய்யுமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். என்ன மச்சான், எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன்டா, நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். ஆமாம், யார் அந்த பில்டப் மண்ண? அவனையா கேட்குற? ஆமாம், ஏன் அவனும் அவ்வளோ பெரிய ஆளாடா? டேய் சொல்லு. டேய், அவன் பில்டப் எங்கே இருக்கோ அங்கே தான் அவன் இருப்பான்டா. அது மட்டும் இல்லாமல் ஒரு நாள் அவன் காலேஜுக்கு வந்தான். அப்போ என்ன நினச்சின்னு தெரியுமா உனக்கு? என்னடா மேலே பார்க்குற? டேய், ஃப்ளாஷ் பேக் அங்கே தான்டா பார்ப்பாங்க. ஓ, ஏய் சி, என்னடா அவன் இதுக்கெல்லாமடா பில்டப் கொடுப்பாங்க? டேய், இது கூட பரவாயில்லடா. நம்மளுக்கு ஒரு சோதனை வர ஞாபகம் இருக்கா எல்லாருக்கும்? அது என்னதுடா? அதான்டா எக்ஸாமினேஷனு. ஆமாம், அதான்டா அந்த எக்ஸாமினேஷனுக்கு அவன் கொடுத்தான் பாடுறா பில்டப்பு. ஐயோ, அப்படியா? உட்காந்துட்டு இருந்தோம்டா. அப்போ வந்தான் பாடுறா கபாலி மியூசிக் போட்டுட்டு. எம்மா பயங்கரமாக வந்தான்டா. சார் என்ன சொன்னார், எவனாச்சும் பிட் அடிச்சிங்கன்னா பேப்பரை கழிச்சு மூஞ்சிலே போட்டுருன்னு சொல்லி சொன்னார். சரி, எல்லோரும் எக்ஸாம் எழுதிட்டு இருக்கும்போது ஒரே ஒரு பயப்பில் பண்ணாமல் பாடுறா வேலையை. அவன் காலில் நைஸாக ஒழிச்சு வச்ச பிட் எடுத்தான் பாடுறா, யாருக்கும் தெரியாமல் கேடி தனமாக பண்ணான்டா. எழுதிட்டு நேராக என்ன பண்ணான், இவன் கால்கிட்ட போட்டான். சார் என்ன பண்ணுவார், நேராக வந்து நீ தான்டா பிட் அடிச்சாடான்னு சொல்லி இவனை துரத்துனது கொடுத்தான் பாடுறா ஒரு பில்டப்பு. இதுக்கு மேலே நீயே பாரு ஃப்ளாஷ்பேக்கை. இதுதான் இவனை பில்டப் பண்ணன்னு சொல்கிறாங்களாடா? இதுக்கே எப்படியாடா? இவனுக்கு ஒரு அண்ணன் இருக்கான், அவன் தான்டா உண்மையான பில்டப் பண்ண. ஐயோ, தம்பிக்கே இவ்வளோ பில்டப்னா அப்போ அண்ணன் அதையும் மேலேயே பாரு. நல்ல மனிதன் ரசிகனாய் பிறப்பெடுப்பதும், நல்ல ரசிகன் கலைஞனாய் உருவெடுப்பதும், நல்ல கலைஞன் தலைவனாய் அவதரிப்பதும், நல்ல தலைவன் ஒரு அண்ணனாய் வழிநடத்தி செல்வதும் இவரால் மட்டுமே சாத்தியம்.
இப்படி எல்லோருடைய மனதிலும் இடம்பெற்ற இவரை பழிவாங்குவதாக எண்ணி இவருடைய விரோதிகள் இவரை தம்பியை தாக்க முயன்றபோது தன்னுடைய உயிரை கொடுத்து தன் தம்பியை காப்பாற்றினார். இதுவே இவர் தம்பி பில்டப் மன்னனா மாறிய காரணமாகும். ஒரு நாள் அவங்க அண்ணன் வந்து அவனை விடுறதுக்காக போயிருந்தான். அப்போ என்ன இன்னொருத்தவன் வந்து அவனை கத்தியால் குத்தவன்னு அவங்க அண்ணன் வாங்கிட்டான் அந்த கத்தி குத்த. அப்போ கூட கடைசியாக அவங்ககிட்ட சொன்ன வார்த்தை என்னன்னா, பில்டப் முக்கியம் பிகிலு அப்படின்னு சொல்லிட்டு செத்தான். அதனால தான் இப்போ வரையும் அவன் வந்து பில்டப்னு சொல்லிட்டு என்ன நடந்தாலும் பில்டப் மட்டும் கையில் விடாமல் இருக்கிறான். என்னடா இது கூத்தாகுது? அண்ணன் சொல்லுவாராம், தம்பி கேட்பானா? பில்டப் பண்ணாலும் அடிக்காமல் இருப்பாங்களா, எல்லாம் சீண்டாமல் இருப்பாங்களா? சரி, நான் உனக்கு லைவாக ஒரு இது தரேன். அது அவங்க தூரத்தில் 2 பேரும் வராங்களே, அதில் நீ யார் அடிப்பேன்? அதில் அந்த சிமெண்ட் சட்டை போட்ட தம்பி தான் அடிப்பேன். அவன் தான் கொஞ்சம் வீக்காகிறான் நமக்கு ஏற்ற மாதிரி. இப்போ அவன் வீக்காக இருக்கிறான், கோலையாக இருக்கான்றதுனால நீ அடிக்கிற. ஆமாம். ஒருவேளை ஒரு என்ன சொல்லுவோம், பில்டப் போட வந்தா நீ டெஸ்ட் பண்ணி யோசிப்பே இல்லையா? தம்பி, வீரன்றது வந்து பயப்படாமல் இருக்கிறதுல பயப்படாத மாதிரி நடிக்கிறது, புரியுதா? பில்டப் பண்ணுறான். நீ சொல்றதும் கரெக்டாக தான் தோணுது. அதான் என்ன சொல்ல, அவன் மேலே யாரும் கை வைக்கிறது இல்லை, புரியுதா? ஏன்டா பில்டப் பண்ணுறேன், ஏன்டா பில்டப் பண்ணி கேட்டனா அவனும் அப்படி தான் பண்ணுவான். இப்போ தெரியுதா அண்ணன் ஏன் சாகும் போது பில்டப் முக்கியம்னு சொல்லிட்டு சத்தானே ஓடியா விஷயம். அப்போ கரெக்டா மச்சான், நானும் இனிமேல் பில்டப் போட தான் வரப்போகிறேன். வீரம் என்பது ஒரு கோழையை அடிப்பதோ இல்லை பில்டப்பாக திரிவதோ அல்ல. ஒருவன் உயிருக்கு போராடும் நிலையில் தன் உயிரை மதிக்காமல் அந்த உயிரை காப்பாற்றுகிறானே அவனே உண்மையான வீரன். இதில் அண்ணனும் தம்பியும் பில்டப்பாக திரிந்திருந்தாலும் தம்பியின் உயிரை காப்பாற்றுவதில் அண்ணன் ஒரு உண்மையான வீரனாய் வெற்றி அடைந்து விட்டான். இதுவே உண்மையான வீரம்.